சோத்திரங்க ஐயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நம்ம ஜெபம் பண்ணலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உமது வார்த்தைகளை மகிமைப்படுத்துவீராக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உமது வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமேன். நம்ம இணைந்த ஒரு பாடலை பாடலாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நான் திரும்ப இந்த கவி பாடும்போது நீங்க அதுக்குள்ளாக என்ன செய்யலாம்னா, இந்த லிங்க் வந்திருக்கும் உங்களுக்கு, அந்த ஜூம் லிங்க ரொம்ப வேண்டப்பட்டவர்கள், அதாவது இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கடன் பிரச்சனைகளை பார்க்க போகிறோம். அதனால கடன் பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கிற யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லது அது நிமித்தம் சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு அந்த லிங்க் அனுப்புங்க. அவர்கள் இன்றைய தினமான ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டை கேட்டு அவர்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஊழியத்தை நீங்க செய்யலாம். அவர்களுக்கு லிங்க் அனுப்பிட்டு போடணும். ப்ராஃபட் அருள்ராஜ் இஸ் லைவ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அவங்க அதுல கலந்து கொள்வார்கள். இது ஒரு ஊழியம். ஆக பிரியமானவர்களே, அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இணைந்து நாம் பாடுவோமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். பாடுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். Thank you, Lord. Thank you, Jesus. Daily 10 to 10:30 ஒரு டிரான்சிஷன், சீசன் ஆஃப் டிரான்சிஷன் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே மாற்றங்களை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரொஃபட்டிக் வேர்ட் எடுக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். கூடி ஜெபிக்கிற ஜூம் மீட் இது இல்ல, பிரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்து ஜெபிக்கிறது இல்ல. இது இந்த 40 நாளும் ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டை வச்சு நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவர் டிரான்சிஷனை கொடுக்கிறார் என்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, ட்ரீம்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம், விஷன் பார்த்திருக்கோம், இன்னர் ஹீலிங் பார்த்திருக்கோம், நேற்றைக்கு விசுவாசத்தை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்து வருகிறார். ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகே, இன்று நான் ஏவப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், டிரான்சிஷன்ல behold I will do a new thing என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் புதிய காரியத்தை
செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது பழைய காரியங்கள் அது அழிந்து போக வேண்டும். அது எவைகளாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் இப்போது நாம் பார்க்க இருப்பது சில கடன் பிரச்சனைகளுக்காக பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது பாவமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அல்லது பிரச்சனைகளா இருக்கலாம், குடும்ப பிளவுகளா இருக்கலாம். ஆனால் இன்று நாம் பார்க்க இருப்பது கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலைக்காக நாம பார்க்க இருக்கிறோம். ஆக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அது இன்றைக்கு அந்த டெட் கேன்சலேஷன் என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நம்ம எல்லாரும் டியூட்டி அவங்கவுங்க வேலைகளுக்கு ஊழியங்களுக்கு செல்ல போகிறோம். ஆக பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாக இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றுவதாக இருக்கும். முதல்ல எல்லாத்திலையும் விடுதலை கிடைக்குதுல்ல. ஆவிக்குரிய விடுதலை, சரீர விடுதலை, அப்புறம் ஃபேமிலியில விடுதலை எல்லாம் ஓகே. பினான்சியல் ஒரு ஃப்ரீடம் நமக்கு வேணும். பொருளாதார விடுதலை, அந்த பணத்தினுடைய விடுதலை நமக்கு வேண்டும். அது பிசாசு போராடி நம்மள ஜெயிக்க விடாம சில சூழ்நிலைகளிலே கட்டி வச்சிருக்கு. இன்றைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அதற்காக ஜெபித்து நம்ம பினான்சியல் ஃப்ரீடத்துக்குள்ள போகிறோம். அதுல ஒரு டிரான்சிஷன் வரணும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரசங்கி 10:19 யாராவது படிங்க. பிரசங்கி 10:19 சத்தமா படிங்க. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். திராட்சரசம் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். முதல் வார்த்தைகள்லாம் அது தனித்தனி சப்ஜெக்ட். கீழே இருக்கு பாத்தீங்களா, பி பார்ட், அந்த பி அந்த வசனத்தினுடைய பார்ட் பில பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நீங்க நல்லா கவனிக்கணும். பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசைதான் தீமைக்கு வேறா இருக்கிறது. பட் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், பைபிள்ல போட்டிருக்கு. சரியா? அதனால ஆசை அப்படின்றது வேற, நீட்ஸ் அப்படின்றது வேற, அத்தியாவசிய தேவைகள் வேற. அதுக்கு பணம் தேவை. பேராசை வேற, அது இல்லை, அது டாபிக் இல்லை. நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்யணும். அதுதான் வேதத்தினுடைய நியதி. மணி ஆன்சர்ஸ் எவ்ரிதிங் என்று சொல்லுவார். உங்க வாழ்க்கையில காலையில இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் மிகப்பெரிய பங்கு பணத்திற்கு உண்டு, நேரத்திற்கு உண்டு, எல்லாவற்றுக்கும் உண்டு. அப்ப ஆண்டவர் அதை நமக்கு கொடுப்பதற்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்றத ஒரு 2-3 வார்த்தைகளை படிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு எவ்வளவு கடன் இருக்கிறதோ அது 10,000 ரூபாய் இருக்கலாம், இல்ல 1000 ரூபாய் இருக்கலாம், லட்சம் ரூபாயா இருக்கலாம், இல்ல கோடி ரூபாயா கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? விசுவாசத்தோட நம்ம எல்லாரும் இன்னைக்கு நைட்டு கடன் அப்படின்ற ஒரு ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டெட், கடன் என்கிற ஆவி, அது ஒரு ஸ்பிரிட். நேத்து ஒரு ஸ்பிரிட் சொன்னேன்ல, முந்தானேத்து ஒரு ஸ்பிரிட். இப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு விரோதமா இருக்கிற அந்த கடன் என்கிற ஆவியை நம்ம இயேசு ரத்தத்தினால கேன்சல் பண்ணுகிறோம். முதல்ல கரெக்டா ஒரு 6 months டைம், December 31st, 2024 ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்து அந்த கடன்களை அடைப்பதற்கு உதவி செய்வார். நீங்க நம்பணும். எப்படி சரீரத்துக்காக ஜெபிக்கிறோமோ, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோமோ, எப்படி பிள்ளைகள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோமோ, அதே போல ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோமோ, எப்படி நித்திய வாழ்விற்காக ஜெபிக்கிறோமோ, அதே போல ஒரு முக்கியமான பங்கு இங்கே பொருளாதாரம் வகிக்கிறது.
அபிஷேகத்திற்குள்ளே ஆவியானவருக்குள்ளே ப்ராஸ்பரிட்டியும் உண்டு. நீங்க அதை நம்பணும். பரிசுத்தாவினர் வரும்போது அதுல செழிப்பும் உண்டு. சரி, ஓகே. இந்த கடன் என்கிற வார்த்தை தேவனுடைய, அதாவது டெட் இஸ் நாட் இன் காட்ஸ் ப்ரோக்ராம். தேவனுடைய நிகழ்ச்சியிலே உங்களை குறித்து வைத்திருக்கிற வரைபடத்திலே கடன் என்கிற ஒன்று இல்லை. தேவன் அதை சொல்லுவார், நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்காதிருப்பீர்கள், அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அதனால அது அவருடைய நிகழ்விலே கிடையாது. வியாதி அவருடைய புரோகிராம்ல கிடையாது. வியாதி அவர் தருவது இல்லை. அதே போல கடன் அவரால் வருவது இல்லை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒன்று பிசாசினால் வரும், இல்ல நாம அதை செயல்படுத்திருப்போம். ஓகே. சில கடன்கள் அத்தியாவசியமா வாங்கி நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் கட்டுறது, அதெல்லாம் அது நம்ம ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு செயல்படுத்தப்படுது. அது தேவையில்லாத ஒரு சில சூழ்நிலைகள் நம்ம சிக்கி அகப்பட்டு இருப்போம். சம்பாதிக்கிற பணம் நம்ம கையில வராம அது விரயமா போயிட்டு இருக்கும். இன்றைக்கு அதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் நமக்கு வேணும், ஒரு விடுதலை வேணும். சரியா? ரெண்டு வகையில நம்ம இதுல இருந்து வெளியில வரலாம். ஒண்ணு என்னன்னா, சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் ஒரு மிராக்கிள் பண்ணுவாரு. அதுல ஒரு மிராக்கிள் பண்ணி இந்த கடன்களை அடைப்பதற்கு உதவி செய்ய அது ஏதுவாயிருக்கும். ரெண்டாவது, நமக்கென்று நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல பிசினஸ், சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுத்து நேச்சுரல் வேலையே கர்த்தர் இதை அடைக்கிறதுக்கு உதவி செய்வார். ரெண்டுமே நடக்கும். சூப்பர் நேச்சுரல் வேலையும் நடக்கும். நேச்சுரலா நீங்க ஒர்க் போறீங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல அப்படின்னு சொன்னா உங்க ரேங்க் மாறுது, போஸ்டிங் மாறுது. அப்போ அதன் மூலமாகவும் ஆண்டவர் இதை அடைக்க முடியும். ரெண்டு வகையிலும் நம்ம இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சரியா? 1 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 1-7, 2 Kings chapter 4 verse 1 to 7. நீங்க ஸ்டார்ட் பண்ணி வாங்க. யார் படிக்கிறீங்களோ முதல்ல ஆரம்பிங்க. 2 ராஜாக்கள் 4 1-7 ஆரம்பிங்க, நான் சொல்றேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் அப்பொழுது நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீண்டதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இந்த சம்பவத்துக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்து தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். இது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். ஓகே,
இது சூப்பர் நேச்சுரல் வேல ஆண்டவர் கடன் அடைக்கிறார். சூப்பர் நேச்சுரலா கடன் அடைக்கிறார். 2வது ஒண்ணு சொல்ல போறேன். அது எப்படின்றத நான் அதையும் பார்த்து. ஓகே. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, திடீர்னு ஆண்டவர் ஒரு மிராக்கிள் பண்ணுவாரு. சூப்பர் நேச்சுரல் வேல கடன் அடைஞ்சிரும். அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. அ என்ன வேணாலும் அவரால பண்ண முடியும். சரிங்களா? அதனால அவருடைய டோன்ட் லிமிட் யுவர் காட். ஆண்டவரை குறைத்து மதிப்பிடாதீங்க. அதனால ஆண்டவர் அற்புதம் செய்வார். அது சம்பவத்த அவங்க படிச்சுட்டாங்க. சுருக்கமா சொல்றேன். தீர்க்கதரிசியில் புத்திரராகிய ஒருத்தன் வந்து இறந்துட்டாரு. அவங்க ஒய்ஃப், பசங்க தான் இருக்காங்க. கடன் வாங்கியிருக்காரு அவரு. அந்த கடன குடுக்க முடியல. கடன் கொடுத்தவன் என்ன பண்றான், வந்து கடன் குடுக்க முடியலன்னா, உன் பிள்ளைகள எனக்கு அடிமைகளா குடுத்துருங்கிறான். அதுதான் பைபிள் சொல்லுது. கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. அதெல்லாம் நீங்க பாத்துங்க. சரியா? கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு போட்டிருக்கு. அதனால அவன் அடிமையா குடுத்துருன்னு கேட்கிறான். ரைட் டைம்ல எலிசா வர்றாரு. எலிசா வந்த உடனே இந்த அம்மா அந்த வார்த்தைய சொல்லுது. இந்த மாரி வந்து கடன் இருக்கு. கடன் குடுக்க முடியல. கடன் கொடுத்தவன் வந்து என் பிள்ளைகள கேட்கறான். அடிமையா கேட்கறான். அவரும் இல்ல, இறந்து போயிட்டாரு. இப்ப எனக்கு வாய்ப்பு இல்ல. நான் என்ன செய்யலாம்? இப்ப நல்லா கவனிங்க. எலிசா அங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி தெரியுமா? உன்கிட்ட என்ன இருக்கு? நானு ஸ்கூல் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி நடத்தும்போது, எங்கோ ஒரு நாள் இடையில இத டச் பண்ணி வந்திருக்கிறோம் நம்ம. ஆனா இப்ப அத தனியா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைய உங்களுக்கு சொல்றேன். ஆவியானவர் சொல்லுகிறேன். அப்ப அ உன்கிட்ட என்ன இருக்கு? அந்த அம்மா யோசிச்சு பாக்குது. எதுவுமே இல்ல. பஞ்சகாலம் வேற. ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. கொஸ்டின் என்ன? உன்கிட்ட என்ன இருக்கு? இந்த அம்மா சொல்லுது, எண்ணெய் இருக்கு. நீங்க வேணா இப்படி போட்டுக்கலாம். எண்ணெய் இருக்கு. சின்ன எண்ணெய் இருக்கு. கீழ எழுதிங்க. எண்ணெய் இருக்கு. நல்லா இருக்கா பாருங்க ப்ராபசி. இதான் ப்ராஃபட்டிக் வேர்ட். என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. எண்ணெய் இருக்கு. எண்ணெய்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? உங்களுக்கு எல்லாம் தெரியும். எண்ணெய்னா என்ன தெரியுமா? அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எண்ணெய். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ரூபம். உங்ககிட்ட இப்ப எதுவுமே இல்ல தானே? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எண்ணெய் மட்டும் தான் இருக்கு. வேற இல்ல என்கிட்ட. நானும் அப்படிதான். உங்களுக்கு முன்னால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். என்ன இருக்குன்னா, எண்ணெய் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. எதுவும் இல்ல. பட் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கும். சொல்றாரு, ஒரு குடம் தான் உங்க வீட்ல இருக்கு. பக்கம் அக்கெல்லாம் போயிட்டு குடம்லாம் வாங்கிட்டு வந்துரு. பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. கதவ அடைச்சுக்க. கதவ திறக்கக்கூடாது. ஓகே? கதவ அடைச்சுக்க. உங்க வீட்ல ஸ்டே பண்ணு. வீட்ல இரு. ஒரு மிராக்கிள் பண்ண போறேன். இந்த பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய எல்லாத்துலயும் ஊற்றுன்னாரு. இந்த அம்மாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து எல்லாத்தையும் ஊத்துறாங்க. அக்கம் பக்கம்லாம் போய் பாத்திரங்கள வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே நிரம்பிட்டுது. அதுக்கு மேல பாத்திரம் இல்ல. பாத்திரம் தான் நிரப்பி இருக்கலாம். பாத்திரமும் இல்ல. வெளிய வந்து அந்த அம்மா சொல்றாங்க, "ப்ராஃபட் பாத்திரம் கிடைக்க மாட்டேங்குது." சரி அவ்வளவுதான். பாத்திரம் இல்லன்னு உடனே எண்ணெய் நின்னுட்டுது. ஓகே. உங்க பாத்திரம் எவ்வளவு விரிவடைகிறதோ, எவ்வளவு பெருகிறதோ, கர்த்தர் அவ்வளவு எண்ணெயை ஊற்ற வல்லவராயிருக்கிறார். சின்ன பாத்திரமா? அவ்வளவுதான். பெரிய பாத்திரமா? நிரப்புவார். உன் பாத்திரங்கள் பெருக, பெருக, பெருக எண்ணெய் பெருகும். உன் இருதயம் பெருகணும். சின்ன இருதயம் வச்சிருந்தா பெருகாது. உன் இருதயம் பெருக, பெருக எண்ணெய் பெருகிக் கொண்டே இருக்கும். இருதயம் ஸ்டாப் ஆயிருக்குது அப்படின்னா, அந்த விசுவாசம், இருதயத்துல இருக்கிற விசுவாசம் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, அதுக்கு மேல எப்படி ஊற்ற முடியும்? சோ கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் எட்டாததுமான சின்ன காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்கள்.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னையில இருந்து ஒண்ணு செய்யலாமா? இன்னையில இருந்து நம்ம பாத்திரம் சின்ன பாத்திரம் இல்ல, பெரிய பாத்திரம். ஏன்னா நிறைய எண்ணெய் வேணும் இல்ல, பெரிய பாத்திரம் வேணும், நிறைய பாத்திரம் வேணும், எண்ணெய் நிறைய வேணும். நான் ஒரு குடம் வச்சிருந்தேன்னா எப்படி? பாத்திரத்தை பெருக செய்கிறார் அப்படின்னா, இருதயம் பெருசாக பெருசாக பெருசாக, இருதயம் பெரிதாக பெரிதாக பெரிதாக, விசுவாசம் பெரிதாக 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 நிரப்பிக்கிட்டே இருப்பார். பாத்திரம் நின்றுட்டுது, எண்ணெய நின்றும். அதனால இன்னையில இருந்து நாம் பெருக போகிறோம், பெருக போகிறோம். இருதயம் பெருக போகிறது, விசுவாசம் பெருக போகிறது, எண்ணெய் பெருக போகிறது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அம்மா சொல்லுது, ஸ்டாப் ஆயிட்டு ப்ராஃபட். தெரியாமா? சரி போதும், என்ன பண்ணு, அந்த எண்ணெயை வித்துடு, விற்று கடனை முதல் கொடுத்துட்டு மீதி இருக்கும் பாத்துக்க, அதை வச்சுட்டு பஞ்சகாலம் முழுவதும் நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். இன்று இரவு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாத்திரத்தை பெரிதாக்கு, எண்ணெய் பெருகும். மகளே, மகனே, விசுவாசத்தை பெரிதாக்கு. உன் விசுவாசத்தை பெரிதாக்கு. கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் எண்ணெய். பெரிய விசுவாசம், பெரிய அளவுல மிரக்கும். விசுவாசத்தை பெருக்கு, எண்ணெய் பெருகும். எண்ணெய் பெருக பெருக ஆசீர்வாதம் பெருகும். ஆசீர்வாதம் பெருகும் போது விற்று கடனை கொடு, எங்கேயாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கும். எதை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும்? ஏன்னா நீங்களும் நானும் வனாந்தர வாழ்க்கை வாழ அழைக்கப்படவில்லை. வனாந்தரம் முடிந்தது. நீங்களும் நானும் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். மில்க் அண்ட் ஹனி லேண்ட் தான் நமக்கு சொந்தம். முதல்ல கடன் எப்படி அடையும்னா, உங்க விசுவாசத்தை பெருக்குங்க, என்ன பெருகிட்டோம். ஹோலி ஸ்பிரிட் பெருகுவார். ஹோலி ஸ்பிரிட் பெருகும் போது உங்களுக்கு பிளஸிங்ஸ் பெருகும். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. ஓகே ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அற்புதம் நடக்கும். ரெண்டாவது, இது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் சொன்னேன். செகண்ட் எப்படின்னா, நான் அடிக்கடி இந்த பீட்டர் காயின் சொல்லுவேன் பாருங்க. படிக்காதீங்க, மத்தேயு 17:24-27 நோட் பண்ணி வச்சிருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த வரி பணம் கட்டுறதுக்கு இடையில அதை டச் பண்ணிட்டே வருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட் அது. வரி பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்போ முதலாவது அகப்படுகிற மீனை பிடிங்கிறது. நல்லா கவனிக்கணும். இப்பதான் ஒரு ரெவலேஷன் வருது, அருமையான ரெவலேஷன். எல்லாரும் கவனிங்க. முந்தி சொன்னது வரி பணத்துக்கு ப்ராஃபட்டிக் வேர்ட் சொன்னாரு, மணி மிராக்கிளுக்கு சொன்னாரு. இப்ப ஒரு புது ரெவலேஷன் பாருங்க. பணம் கட்டணும், ஆண்டவர் சொல்றாரு, மீனை பிடி, அகப்படும், வெள்ளி பணத்தை எடுத்துக்கோ, எனக்கும் உனக்கும் சேர்த்து பணத்தை கட்டு அப்படின்ட்டு. இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பீட்டரை ஆண்டவர் பணத்துக்காக வேற இடத்துக்கு அனுப்பல, வேற ஒரு சூழ்நிலைக்கு அனுப்பல, வேற யாருகிட்டையும் அனுப்பல. நீங்க மீன் சொன்னீங்கல்ல, அது ஒரு மனிதனை குறிக்கலாம், ஒரு தூதனை குறிக்கலாம், அல்லது ஒரு மீன், ஒரு பெரிய மிராக்கிள், ஒரு ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு ரெவலேஷன் சொல்றேன். பீட்டருடைய, சைமன் பீட்டருடைய, பேதுருடைய வேலை என்ன? மீன் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன உறுதிப்படுத்துறாருன்னா, உனக்கு வரி பணமாகட்டும், ஊழிய பணமாகட்டும், இல்ல உன்னுடைய பிசினஸ் ஆகட்டும், எதுவாகட்டும், நீ ஒரு வேலை செய்யற பாத்தீங்களா, நீங்க ஒரு வேலை செய்றீங்க தானே. அது எப்படின்னா நான் சொல்றேன், ஒரு வேலை, ஃபிஷர்மேன். பீட்டர் யாரு? சைமன் பீட்டர் யாருன்னா ஃபிஷர்மேன், அவருடைய வேலை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலை என்ன? மீன் பிடிக்கிற வேலை.
அதனால அதே வேலையை நான் உனக்கு தரேன், நீ போய் வேலையை பாரு, ஒரு மீன் அகப்படும். ஃபர்ஸ்ட் சூப்பர் நேச்சுரல் வேலை கர்த்தர் அற்புதம் செய்யறாரு. 2வது சொல்றாரு, உன் வேலை உனக்கு ஆசீர்வாதமா மாறும். பீட்டர் ஃபிஷர்மேன். அதனால அவரை கொண்டு போய் ஒரு கார்பெண்டர் வேலை செய்ய சொல்றது கர்த்தர் அனுப்பல. உன் வேலை என்ன? மீன் பிடிக்கிற வேலை. அதுல இருந்து தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ போய் மீன் பிடி. அடுத்தது நான் சொல்றேன் பாரு. பீட்டர் வாஸ் த ஃபிஷர்மேன். கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு மீன் பிடிக்கிறவன். அவர் சொல்றாரு, கோ டு யுவர் ஒர்க். உன் வேலைக்கு நீ போ. வேலை செய்யாம ஒண்ணும் பண்ண முடியாது. சாப்பிட முடியாது, கடன் அடைக்க முடியாது. அப்படித்தானே? முதல் சூப்பர் நேச்சுரல் வேக்கு ஜோம் பண்ணிட்டே உட்கார்ந்துருந்தா அது வேற. அது ஒரு அற்புதம் நடக்கும், எண்ணெய் வரும். அது இல்லைன்னு சொல்லல. எண்ணெய் பெருகும். அதே நேரம் கர்த்தர் சொல்றாரு, உனக்காக ஒரு வேலை வச்சிருக்கேன். அந்த எனக்கு பிடிச்ச வசனம் சொல்லட்டா? தன் வேலையில் அவன் ஒர்க்ல ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிப்பானாம். ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தான் வேலையில ஜாக்கிரதையா இருந்தால் அவங்க எங்க நிப்பாங்கன்னா, வழிப்போக்கர் முன்னால நிக்க மாட்டாங்க, ராஜாக்களுக்கு முன்னாலதான் நிப்பாங்களாம். இல்ல கர்த்தர் சொல்றாரு, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு. சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சின்ன பிசினஸோ பெரிய பிசினஸோ, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களா இருந்தா கர்த்தர் உங்களை அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவதிலே மாற்று கருத்து இல்லை. உன் வேலை என்ன? மீன் பிடிக்கிற வேலை. அங்க இருந்து தான் நான் உன்னை பிளஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சூப்பர் நேச்சுரல் வே. 2வது உங்க நேச்சுரல் வேல, உங்க ஒர்க். உங்க ஒர்க் உங்க ஒர்க். கோ டு யுவர் ஒர்க். 2வது கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜாப் வேணும். யூ நீட் a ஜாப் பிரதர். கடன் எல்லாம் அடைக்கணும். யூ நீட் a ஜாப். உங்களுக்கு ஒரு வேலை வேணும். சிஸ்டருக்கு வேலை வேணும். ப்ரொமோஷன் வேணும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சீக்கிரத்துல 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு போகணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். சரியா? இருக்கிறதுலயே கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. ஒரு காலத்துல 10,000 ரூபாய் போதுமானதா இருந்துச்சு. இப்ப 10,000 ரூபாய் போதுமானது இல்ல. 15,000 ரூபாய் போதுமானது இல்ல. பெருகணும். அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை யோசிக்கணும். பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். ஜெபம் பண்ணணும். சரிங்களா? ஆஹ் அது தேவ சித்தம் இல்ல. அப்படியே இருக்கிறது தேவ சித்தம் கிடையாது. ஏன்னா என்லார்ஜ்மெண்ட், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் வந்து பெருக்கம் ஆண்டவருடைய சித்தம். அடுத்து ஒண்ணு சொல்றேன். இது சொல்றேன் பாருங்க. எக்ஸாமின் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்ம செய்யற வேலை உங்களுக்கு திருப்தியா இருக்கான்னு பார்க்கணும். குழப்பமா இருக்குதான்னு பார்க்கணும். அதை ஜெபத்துல வைக்கணும். அதை பிரேயர் பண்ணணும். சரிங்களா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி இப்படி இங்க போவா, அங்க போவா, 3 வந்திருக்கு, 4 வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு டைம் எடுத்துங்க. அந்த டைம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமா. நான் சொல்லட்டா? தனியா இருக்கிற வரைக்கும் 5,000 ரூபாய் போதும். 2 பேரா இருந்தா 10,000 ரூபாய் போதும். பிள்ளைங்க 2 சேர்ந்துச்சுன்னா 20,000 ரூபாய் வேணும். சரியா? அப்போ முதல்ல வச்சிருந்த 5,000 வச்சுக்கிட்டு நான் அந்த 4 பேரும் வாழ முடியாது. ஆகவே என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தனித்தனியா ஆசீர்வாதம் கொடுப்பார். அந்த 2 பிள்ளைகளுக்குரிய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அதனால இன்னைக்கு நைட்டு நம்ம ஜெபிக்கலாம். இதனாலதான் கடன் வருது. நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு பண்ணிடுறோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, அது மேல முடியல. அதுக்கு மேல முடிய மாட்டேங்குது. அப்ப எக்ஸ்ட்ரா வர்ற ஆட்களுக்கு தேவை உண்டு இல்லையா? அதனால இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஓகேவா? ம். ஆ அதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். பலி செலுத்துறது ஈஸி, கீழ்ப்படிதல் தான் கஷ்டம். அதனால கர்த்தர் சொல்றாரு, 2 வகையில உன் நீட்ஸை நான் சந்திக்க போறேன். ஒண்ணு சூப்பர் நேச்சுரல் வே. என்ன? லிட்ரலா ஒரு அற்புதம் நடக்கும். திடீர்னு ஒரு பண வரவு, அன்எக்ஸ்பெக்டட் மணி மிராக்கிள் நடக்கலாம். வாய்ப்புண்டு. எப்போ வர வேண்டியது, எங்கோ வர வேண்டியது, யாரோ கொடுக்க வேண்டியது, விற்க வேண்டியது, வாங்க வேண்டியது, மூதாதையருடையது, ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்கலாம். சரியா? சம்திங் ஒரு சூப்பர் நேச்சுரலா நடக்கலாம். அது மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்க கூடாது. நெக்ஸ்ட் ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழே அது என்னன்னா, கோ டு யுவர் ஒர்க். நீ போய் மீன் பிடி.
நீ போய் மீன் பிடி, நீங்க போய் மீன் பிடிங்க, வெள்ளி பணம் கிடைக்கும். இது இப்ப எனக்கு ஈவினிங் வந்த ரெவலேஷன். இது வரைக்கும் நான் மணி பேசியிருக்கிறேன், ஃபிஷ்ஷ பேசியிருக்கேன். அத வேலையா பேசல. ஆனா இப்ப கர்த்தர் பேசுறாரு, உனக்கு ஒரு வேலை, அந்த வேலை கண்டிப்பா வேணும். சரியா? வேலை கண்டிப்பா வேணும். அந்த வேலையில ஜாக்கிரதையா இருந்தா ராஜாக்களுக்கு முன்னால ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவார். அப்போ அந்த காலத்துல மீடியா இல்லாத காலத்துல ஊழியம் செய்ய போவேன். ஊழியம் செய்ய போகும்போது எங்களுக்கு என்ன குடுப்பாங்க? அரிசி குடுப்பாங்க, பருப்பு குடுப்பாங்க, கோழி கிராமத்துல போனா கோழி குடுப்பாங்க, முட்டையும் குடுப்பாங்க, நெல்லு குடுப்பாங்க. அது மாரி நெறைய குடுப்பாங்க. காய்கறிகள்லாம் குடுப்பாங்க. சிட்டி சைடு ஊழியத்திற்கு போனா, அ நான்லாம் வந்து ரூ. 10 வாங்கியிருக்கேன். ரூ. 7 எனக்கு கிடைச்சிருக்கு. அ ஒரு சர்ச்சுல நானு 1 வருஷம், 2 வருஷம் பேசினேன். ஒரு சண்டே ரூ. 20 எனக்கு அப்ப காணிக்கை உண்டு. என்னுடைய எக்ஸல் சூப்பர்ல நான் போவேன். எக்ஸல் சூப்பர்ல போம்போது, வரும்போது ரூ. 50 குடுத்தாங்கன்னா பெட்ரோல் போட்டு வருவேன். அதாவது ஒரு காலம் இல்லையா? இப்போ அத வச்சுட்டு இப்ப வாழ முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுபோல தானே உங்களுடைய வாழ்க்கையும். அ குடும்பம் பெருகுது, ஊழியம் பெருகுது, உங்களுடைய வியாபாரம் பெருகுது, உங்களுடைய தேவைகள் பெருகுது. அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலை தரணும். புரமோஷன் தரணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். புரமோஷன் தரணும். செழிப்புள்ளவர்களா கர்த்தர் மாற்றுவார். ஓகே. 2 மிராக்கிள் நடக்கலாங்க. 2 நடக்கலாம். 6 மந்த்ஸ் தாங்க டைம். டியூரேஷன். டெட்லைன். ஆஸ் அ ப்ராஃபட் ஆஃப் காட், நான் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த டிக்ளரேஷன் சொல்றேன். 6 மந்த்ஸ்ங்க. 6 மந்த்ஸ்க்குள்ள உங்களுடைய மணி மிராக்கிள், ப்ராஸ்பரிட்டி, உங்களுடைய மெட்டீரியல் பிளெஸிங் லெவல கர்த்தர் மாற்றுங்க. 2 காரியம் தான் செய்யணும். 1 ஜெபம் பண்ணுங்க. சூப்பர் நேச்சுரல் வேல 1 நடக்கும். 2 நேச்சுரல் வேல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை, வருமானம், உயர்வு, பிசினஸ், பார்ட்னர்ஸ் எல்லாம் கொடுத்து கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கடன் எல்லாம் அடைச்சு. இன்னொன்னு கடைசியா ஃபைனலா சொல்லி முடிக்கிறேன். இப்போ நீங்க கடன் அடைக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா ஜீசஸ் சிலுவையில அதை அடைச்சிட்டார். முடிந்தது என்று சொன்னார். அதனால நீங்க கிளைம் பண்ணணும். அதை விட்டுறக்கூடாது. சோர்ந்து போயிடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். கடினமா உழைக்கணும், ஞானமாவும் உழைக்கணும். கடினமா உழைக்கணும், ஞானமாவும் உழைக்கணும். பாத்தீங்களா? 2மே இருக்கு. கடினமா உழைச்சிட்டும் போயிடக்கூடாது. ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. அது நான் சொல்லியிருக்கேன். நாங்க எங்களுடைய இந்த சோஷியல் ஒர்க் இதுல எல்லாம் வந்து நாங்க அதெல்லாம் படிச்சிருக்கோம் சொல்றேன். சொல்லிட்டு போறேன். ஒருத்தங்கிட்ட ஒரு எஜமான் 2 பேர்கிட்ட கோடாலி குடுத்தாராம். குடுத்துட்டு தோப்புல போய் மரம் வெட்ட சொன்னார். 2 பேர்கிட்டயும் ஒரே கோடாலி தான் குடுத்தாரு. குடுத்துட்டு மரம் வெட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். நான் வர்றதுக்குள்ள நீங்க எவ்வளவு மரம் வெட்டுறீங்களோ அவ்வளவு காசு அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவரு சாயந்தரம் வந்தாராம். சாயந்தரம் வந்தா ஒருத்தன் 100 மரம் வெட்டியிருக்கானாம். 100 மரம். 100 மரத்த அந்த கோடாலியை கொண்டு வெட்டி சாய்ச்சிருக்கான். இன்னொருத்தன் ஒரு 10 மரம் கூட வெட்டலையாம். போராடி இருக்கிறானா. அப்ப அவர் வந்து கேட்டாராம், 2 பேர்கிட்டயும் ஒரே கோடாலி தான் கொடுத்தேன். எப்படி அவன் 100 வெட்டனா நீ 10 தான் வெட்டியிருக்க? அப்ப 100 வெட்டினவன கேட்டாராம். உன் சீக்ரெட் என்னன்னு கேட்டாராம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சேன். ஆனா என் கோடாலிய நீங்க குடுத்த உடனே முதல்ல நான் மரத்த வெட்டல. நீங்க குடுத்த கோடாலிய நான் ஷார்பன் பண்ணேன். நான் பட்ட தீட்டினேன். கூர்மைப்படுத்தினேன். நீங்க குடுத்தது 2மே மொக்க கோடாலி. அதனால எனக்கு தெரிஞ்சிச்சு. இது வெட்டுனா வெட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், முதல்ல கோடாலிய என்ன பண்ணிட்டேன், ஷார்பன் பண்ணிட்டேன். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான், அந்த மொக்க கோடாலிய வச்சுக்கிட்டே மரத்த வெட்டின்னு இருக்கான். அது எப்படி 10 தான் வெட்ட முடிஞ்சுச்சு. இவன் 100 வெட்டிட்டான். உங்களுக்கு விளங்கிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவை ஞானம். கர்த்தர் ஞானத்தை கொடுக்க போகிறார். அறிவை கொடுக்க போகிறார். உன் புத்திய ஷார்பன் பண்ணு. உன் கோடாலிய ஜெபம் பண்ணி ஷார்பன் பண்ணு. பட்டை தீட்டு. அப்பொழுது கடன் தீர்க்கப்படும். மொக்க கோடாலிய வச்சுக்கிட்டு வெட்டின்னு இருந்தா இப்படியேதான் இருக்கும் லைஃப். அதனால நல்வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஓ க்ளோரி டு மாஸ்டர். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடன் இல்லாத
ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரப்போகுது. ஆமா, எல்லாருக்கும் நம்ம கடன் கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால உங்களுடைய கூர்மையான உங்களுடைய அறிவை, உங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அறிவை நல்ல பட்டை தீட்டுங்கள், ஞானத்தை கேளுங்கள். எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஷபாரா கரபாரா தூராபாலா. ஓகே, 1 minute டைம். உங்களுடைய மாதாந்திர தேவைகள், மந்த்லி நீட்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க. எனக்கு இவ்வளவு இருந்தா நான் வந்து என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும், அல்லது என்னுடைய பிசினஸ் நடத்த முடியும், என்னுடைய மினிஸ்ட்ரியை நடத்த முடியும். இன்னொன்று, நீங்க யோசிங்க, எவ்வளவு கடன் இருக்கு பாருங்க. நான் சொல்றது முதல்ல மந்த்லி நீட்ஸ், மாதாந்திர தேவைகள் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்தீங்க. ரெண்டாவது, அப்ராக்சிமேட்டா எவ்வளவு கடன் இருக்கு பாருங்க. எத்தனை லட்சம் இருக்கு, கோடியா இருக்கலாம், இல்ல தௌசண்ட்ஸ்ல இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஓகேவா? மூணாவது ஒன்று சொல்றேன். முதல்ல மந்த்லி நீட்ஸ் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது உங்களுடைய கடன் சொல்லியிருக்கேன். மூணாவது உங்களுடைய ப்ராஜெக்ட், ஒரு வீடு, ஒரு பில்டிங், ஒரு சர்ச், இல்ல வாட் எவர், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணணும்னா அதுக்கு வந்து பெரிய அமௌண்ட் சரிதானே? மந்த்லி நீட்ஸ் வேற, கடன் வேற, ப்ராஜெக்ட் நீட்ஸ் வேற. இப்போ நான் இதை கட்டணும், ஒரு ரூம் கட்டணும்னு வைங்களேன், அது தனி பெரிய அமௌண்ட் தானே. அப்ப மூணா பிரிச்சுங்க. அதை அப்படி வச்சுட்டு மைண்ட்ல, எனக்கு இப்படி இருந்தா இவ்வளவு இருந்தா இருக்கும். நான் ஒரு கரெக்டா ஒரு 2 minutes டைம் தரேன். இல்ல 1 minute போதும். 1 நிமிஷம் டைம் தரேன். அப்படியே பிரசன்ஸ்குள்ள வாங்க. அந்த எண்ணெய் அபிஷேகத்துக்குள்ள வாங்க. விசுவாசிங்க முதல்ல. ஏன்னா அஸ்டர் ஏதோ சொல்றாரு, ப்ராஃபட் ஏதோ சொல்றாரு. என் வார்த்தை எல்லாம் ஒரு ஆண்டோடைய வார்த்தையை தான் சொல்றேன். அதனால என் வார்த்தையில ஒண்ணு நடந்துராது, கர்த்தருடைய வார்த்தையில தான் அது நடக்கும். அதனால உங்க விசுவாசத்தை பெருசாக்குங்க, உங்க இருதயத்தை பெருசாக்குங்க. பாத்திரம் பெருசானாலே எண்ணெய் நிறைய பிடிக்கும் தானே. சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய், பாத்திரம் பெருசாயிட்டுன்னா எண்ணெய்ல எத்தனை டன் ஊத்தினாலும் நிக்கும் தானே. அவ்வளோ பெரிய பாத்திரமா இப்போ உங்க இருதயத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். The time of transition. This is a time of transition. I will do a new thing என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த டிரான்சிஷன் டைம்ல உன் பாத்திரம் பெரிதாகிறது. 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஜஸ்ட் 1 minute உங்க அப்படியே அதை அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க. எனக்கு மாசம் உள்ள இருக்கணும். மந்த்லி நீட்ஸ், ஃபேமிலி, பிசினஸ், மினிஸ்ட்ரி. மந்த்லி நீட்ஸ். செகண்ட் ஒன் இஸ், எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு. அது லோனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டுமே, யார்கிட்டயோ வாங்கி இருக்கலாம். மூணாவது, உங்க எதிர்காலத்துக்குரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அசைன்மெண்ட், அதுக்கு எவ்வளவுன்னு பாருங்க, எவ்வளவு தேவைன்னு பாருங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Wonderful, Jesus. சூப்பர் நேச்சுரல் வேலை, பிள்ளைகளுக்கு அற்புதம் பண்ணுங்க. அதே போல நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல பிசினஸ், ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளை உயர்த்துங்க. மீதி துணிக்கைகள் எடுக்கட்டும். ஆண்டவரே, எதை நினைத்து அழுதார்களோ, எதை காண்பித்து பிசாசு அழ வைத்தானோ, அதை வைத்தே இவர்கள் பிசாசை ஜெயிக்க உதவி செய்யும். அவன் கிங்டம் அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லா கடன்களை கேன்சல் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால. நீ செய்து விட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி. சகோதரனே, சகோதரியே, கேட்டதோட விட்டு விடாதீங்க, செயல்படுங்க. என்னோட வாட்ஸ்அப்ல இன்றைய செய்தியை குறித்து, வார்த்தையை குறித்து, உங்கள் மன நிலையை குறித்து என் வாட்ஸ்அப்ல ஒரு சில வார்த்தைகளை போடுங்க. அது உற்சாகப்படுத்தும்.
வந்துருங்க, படுத்துட்டு இருக்கலாம், கார்ல டிராவல் பண்ணலாம். ஆனா நான் இதற்காக ஆயத்தப்படணும். கரெக்டா 9:30க்கெல்லாம் நான் வரணும், ஆயத்தப்படணும், லைட் செட் பண்ணணும், எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு என் ரூம்ல நான் உட்காரணும். சரியா? அதனால நான் விதைக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை. என் வார்த்தையை நான் விதைக்கல, கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறேன். அது 1, 30, 60, 100மான பலன்களை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால நீங்களும் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு வந்து எப்பொழுதும் காப்பார். ஆமென், ஆமென். என்ன தெரியுமா சொல்லலாம்? எப்பவுமே ஷாலம் தானே சொல்றோம். இன்றைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யலாம்? ஓகே, இப்படி சொல்லுங்க இங்கிலீஷ்ல, ஜீசஸ் இஸ் மை ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தமிழ்ல இயேசு என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஜீசஸ் இஸ் மை ப்ரொவைடர் சொல்லுங்க. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. Jesus is my provider. Amen. ஆமென். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். Thank you, Pastor. ஆமென். காட் பிளஸ் யூ. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். இயேசு எங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். காட் இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். இயேசு ஆமென். காட் ஆசீர்வதிப்பார். Thank you, Jesus Pastor. is my provider. Thank you. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். Thank you. Thank you. Jesus is my provider. Shalom, Pastor. Shalom, shalom, shalom. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். Thank you, Pastor. Thank you. God bless you. God bless you. Thank you. God bless you. என்னை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். Amen. Amen. Jesus is my provider. Amen. 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 இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. Jesus is my provider. Amen. Thank you, Pastor. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். Thank you, Pastor. Amen. Amen. Jesus is my provider. Amen. Good. Good. Okay. அவ்வளவுதானா? God bless you. See you tomorrow.